ஸோ நம்பர் 1 நான் சொன்னேன், பாபிலோன் என்றால் அது குழப்பம். நம்பர் 2 இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது, பாபிலோன் என்றால் விழுந்து போன ஒரு நிலையை குறிக்கிறது. என்னது? விழுந்து போன ஒரு நிலை. ஒரு மனுஷன் ஒருவேளை முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் நல்ல சுகத்தோட நல்ல ஆஸ்தியோட வாழ்ந்திருப்பாங்க. சில காலங்கள் சென்றதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு அவர்கள் ரொம்ப பலவீனப்பட்டு ஆஸ்தியை இழந்து ரொம்ப அவர்கள் நொறுக்கப்பட்டு ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமைக்கு கூட வந்திருக்கலாம். அப்போது அவர்களை பார்க்கிறவர்கள் சமுதாயத்தில் சொல்லுவாங்க, இந்த குடும்பம் எப்படி வாழ்ந்தது தெரியுமா, இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளே சில குடும்பங்களை பார்த்துருப்போம். வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு அவங்களுக்கு பேர் கூட சொல்லுவாங்க. இவர்கள் எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா, இவங்க நிலைமை எப்படி இருந்தது, எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருந்தாங்க தெரியுமா, அந்த காலத்துலலாம் இவங்க ஊருக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா. ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பமோ இல்லை அந்த மனிதனோ புறக்கணிக்கப்பட்டு ஒரு நிந்தையான அவமானமான சூழ்நிலைக்கு நேராக வர்றதை நம்ம பார்த்துருப்போம். நீங்களுடைய வாழ்க்கையில் இது நடைபெறுகிறது. ஸோ பாபிலோன் இதே போல விழுந்து போன ஒரு நிலையை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது. இன்றைக்கு சில காரியங்களை நம்ம விழுந்து போன அந்த நிலையை குறித்து சில காரியங்களை தியானித்து நம்ம அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், எப்படி புறப்படணும், ஓடி வரணும், இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து சொல்ல போகிறோம். விழுந்து போனவர்களாய் ஒரு வேளை வந்திருக்கலாம், விழுந்து போன நிலைமையில வந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்து நீங்கள் போகும்போது எழுந்து நிமிர்ந்து நின்று நடந்து ஓடத்தக்கவர்களாய் புறப்பட்டு செல்ல போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. விழுந்து போனவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று வேதம் சொல்லுகிறது. விழுந்தவங்க ஒருபோதும் எழுந்திருக்கிறது இல்லையா. ஒரு குழந்தை நடந்து பழகும் போது முதல்ல என்ன பண்ணுது, கீழே விழுந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணுது, அடுத்து எழும்புது. அதே போல வேதம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அழகான வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஸோ விழுந்து போனவர்கள் விழுந்து போன நிலைமையிலே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமென். ஸோ விழுந்து போனவர்கள் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். இன்றைக்கு சில காரியங்களே வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. எத்தனை பேர் என் கூட தியானிக்க விருப்பமாக இருக்கிறீங்க? ஆமென். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் விழுந்து போன நிலை. எதனாலலாம் விழுகிறாங்க அப்படின்னா, நம்பர் ஒன் பட்டயத்தினாலே விழுந்தவர்கள் இருக்கிறாங்க. வேதத்தில் ஒரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தங்கள் நடைபெறும் போது பட்டயத்தினால சவுல் என்ற ராஜா, மிகப்பெரிய ராஜா, அதே போல் அவனுடைய இது சொன்ன எக்ஸாம்பிள். இதே போல் நிறைய பேர் பட்டயத்தினால விழுந்தவர்கள்னா அந்த பட்டயம் அவர்களை அழித்து போட்டது. அவர்களுடைய நிலைமையிலிருந்து, ராஜாங்கிற போஸ்டிங்லேருந்து அவர்கள் கீழே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உயிர் பிரிந்து அவங்க தள்ளப்படுறாங்க. ரெண்டாவது, வியாதியினால் விழுந்தவங்க இருக்கிறாங்க. நல்லா இருந்திருப்பாங்க, நல்ல ஸ்டேட்டஸில் இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு வியாதி வந்திருக்கும், ஒரு கேன்சர், அந்த மாதிரி ஒரு கொடூரமான வியாதிகள் வந்திருக்கும். தங்கள் பணங்களை அந்த வியாதிக்காக செலவழித்து அந்த வியாதியினாலேயே அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் வர முடியாமல் அந்த பணங்களை செலவழித்தும் சரியான அந்த ரெக்கவர் ஆகாமல் அந்த வியாதியினாலே அந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும், விழுந்து போன நிலைமைக்கு நேராக தள்ளப்பட்டு இருக்கும். நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்குறோம், தூக்கத்தினாலே விழுந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் என்னது, ஐத்திகு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். தூக்கத்தினால என்ன பண்ணிட்டாரான், அவன் மாடியில் உட்காந்து பவுல் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். அதை கேட்டு கொண்டு இருந்தவன் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காரேன்னு அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே அந்த செய்தி கேட்டு என்ன பண்ணான், தூங்கி 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான். பவுல் வேகமாக கீழே இறங்கி ஓடி வந்து பார்த்து மறுபடியும் அவனுக்கு உயிர் திரும்ப வருகிறத நம்ம வேதத்தில் படிக்கிறோம். நான் சொல்கிற காரியத்தில் நீங்கள் வேதத்தில் போய் சர்ச் பண்ணணும். அப்போ தான் அது உங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணும், பதியும். நான் இப்போ கடன்னு நான் ரெஃபரன்ஸை சொல்லிட்டேன்னா இப்படியே கேட்டு இப்படியே என்ன பண்ணிடுவீங்க, விட்டுட்டு போயிடுவீங்க. ஏன் நான் இதில் விழுந்த நிலைக்கான காரணங்கள் சொல்கிறேன்னா, எபேசு சபைக்கு எழுதும்போது நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தங்கிறத நீ தெரிந்து கொண்டால்தான் அதை நினைத்து நாம் மனம் திரும்ப முடியும், நாம் எழும்ப முடியும். ஆமென். நம்ம வீட்லேயே ஒரு காரியம், ஒரு வலிக்கு விழுந்துட்டோம், அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த இடத்துல தண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். விழுகிறது நிமித்தம் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறோம். அப்போது நம்ம எதில் விழுந்தோங்கிறத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். 3வது, தூக்கத்தினால விழுந்தவங்க இருக்கிறாங்க. குடும்பத்தோடு விழுந்தவர்கள் இருக்காங்க. குடும்பத்தோடுனா நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்த குடும்பமாக இருக்கும். ஆமோஸ் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரம்.
நல்ல அந்த குடும்பம் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருந்த குடும்பம் கூடாரத்தோடு அவர்கள் அப்படியே அவர்கள் பேர் அற்று போக முடியாது. நல்ல ஒரு காலத்தில் அவர்கள் சகோதரர்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய திருவிழா போல இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஒரு ஆரவாரம் இல்லை, ஒரு களிப்பு இல்லை, அவர்கள் ஒன்று சேருகிறது இல்லை. இந்த மாதிரி அவர்கள் கூடாரத்தோடு விழுந்தவங்க, குடும்பமாக விழுந்தவர்கள் இருக்கிறாங்க. அக்கிரமத்தில் விழுந்தவர்கள், அக்கிரமத்தினால் நிறைய பாவங்கள் பெருகி பெருகி குடிக்கு அடிமையாகி தவறான காரியங்களுக்கு அடிமையாகி அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் செழிப்பாக வைத்திருப்பார். ஆனால் அந்த குடும்பத்தின் அக்கிரமம் பெருகி பெருகி அதிலே விழுந்து போய் தேவனுடைய அந்த கிருபையை இழந்து போனவங்க, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போன குடும்பங்கள் இருக்குது. கலாத்தியரில் ஒரு காரியம் இருக்குது. எதனால விழுந்தாங்கன்னா கிருபையிலிருந்து விழுந்தவர்கள். தேவன் ஒரு குடும்பத்தின் மீது அதிகமான கிருபையை அவரை தேடுகிற நம்புகிற குடும்பங்களுக்கு தருகிறார். ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசி பேசி தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து செய்து தேவனுடைய கிருபையை இழந்து அதிலிருந்து விழுந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அடுத்து சபையாய் விழுந்தவங்க இருக்கிறாங்க. எந்த சபை? எபேசு சபை. நல்ல எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. ஆனால் ஆதி அன்பு அந்த சபை என்ன பண்ணிருச்சு? இழந்து அந்த ஆதி அன்பிலிருந்து அந்த சபையோடு என்ன பண்ணிடுறாங்க? ஒட்டுமொத்த சபையார் அந்த ஆதி அன்பை இழந்து விழுந்து போகிறாங்க. ஒரு பட்டணமாய் விழுந்தவங்க, அதாவது நகரமாய் விழுந்தவங்க. வேதம் சொல்கிறது பாபிலோன் மகா நகரம் விழுந்தது. அந்த ஒரு பட்டணம் முழுக்க என்ன பண்ணிருச்சு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விழுந்து போனது இருக்குது. அதே போல் கோத்திரமாய் விழுந்தவங்க இருக்கிறாங்க. யூதா கோத்திரம் விழுந்து போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. மொத்தம் 9 காரியங்கள் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த எதனால விழுந்தாங்க அப்படிங்கிறது, பட்டயத்தினால, வியாதியினால, தூக்கத்தினால, அக்கிரமத்தினால, அது மாத்திரம் இல்லை, குடும்பமாய், சபையாய், பட்டணமாய், தனிநபராய், கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் இந்த பூமியில் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இது விழுந்த ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கான செய்தி என்னன்னா, நம்ம விழுந்ததற்கான முக்கிய காரணம் என்ன? இப்போ பட்டயத்தில் விழுகிறதுக்கு, வியாதியில் விழுகிறதுக்கு, அக்கிரமத்தில் விழுகிறதுக்கு எது முக்கிய காரணம்? எதனால இந்த பட்டயம் அவர்கள் மேலே வந்தது? எதனால அந்த வியாதி அவங்க மேலே வந்தது? எதனால அந்த அந்த கிருபை அவர்களை விட்டு எடுபட்டு போயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 3வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவர் நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 3:8. ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாக இருக்கிறது. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? நிறைய வேலைகளில் ஒரு மனிதன் விழுந்து போகிறான். அதற்கு பட்டயமோ, வியாதியோ, ஏதோ ஒரு அக்கிரமமோ, ஏதோ ஒரு பற்றாக்குறையோ, பஞ்சமோ அது கர்த்தரால் அனுப்பப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் இங்கே வேதம் சொல்லுகிறது, யூதா விழுந்து போயிற்று. அதுக்கு காரணம் என்னவா? அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கிட்டான். என்னதெல்லாம்? நாவும் கிரியைகளும். அப்போ ஒரு மனுஷன் விழுந்து போறான், ஒரு பட்டணம் விழுந்து போகிறது, ஒரு சபை விழுந்து போகிறது, ஒரு நகரம் விழுந்து போகிறது அப்படின்னா தேவன் அதை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், அவர்களுடைய நாவு, அது தனி நபராக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு பட்டணமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். அவர்களுடைய நாவு கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கும் போது, அவர்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கும் போது, கர்த்தர் அவர்களை அவர்கள் நிலைமையிலிருந்து விழுந்து போகும்படிக்கு அவர்களை அனுமதிக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், லூசிஃபர் அவனை சார்ந்த தூதர்கள் பரலோகத்தின் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு மகிமையான இடத்துல இருந்தாங்க. அவனுடைய நாவும் அவனுடைய கிரியைகளும் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குற மாதிரி என்னைக்கு மாறுச்சோ அன்றைக்கு அந்த மகிமையிலிருந்து அவன் கீழே விழத்தள்ளப்பட்டு சாத்தானா, பிசாசா என்ன பண்ணிட்டான்? மாறிட்டான். தேவனை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு தூதன் தான், அதை சார்ந்த கூட்டங்கள் தான். ஆனால் என்றைக்கு நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தில் நான் நிற்பேன்னு சொல்லி அந்த பெருமையான வார்த்தைகள், அவனுடைய கிரியைகள் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குச்சோ அன்னைக்கு தேவன் அவனை அவனுடைய மேன்மையிலிருந்து கீழே விழத்தள்ளினார். ஆமேன். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்றைக்கு நம்முடைய நாவு பெருமையினால தேவனை எரிச்சல் படுத்துதோ, நம்முடைய கிரியைகளை என்னைக்கு தேவனை எரிச்சல் படுத்துதோ ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நம்மளை வார்ன் பண்ணுவார், நம்மளை கைட் பண்ணுவார்.
இதுல இருந்து மனம் திரும்புன்னு சொல்லுவார். இது எனக்கு பிடிக்கலன்னு ஆண்டவர் உணர்த்துவார். அதை நம்ம தட்டி கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சில விழுகிற மாதிரி சூழ்நிலைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் அனுமதிக்காம நமக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. நம்முடைய நாவு பெருமையானவைகளை பேசுறத தேவன் விரும்புகிறது இல்லை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? நம்ம நாவுனால கர்த்தரை துதிக்கிறோம், அது தேவன் விரும்புகிறார். நம்ம துதிக்க தேவன் நம்மை சந்தோஷத்தினால நிரப்புகிறார், நம்ம வழி நடத்துகிறார். நம்ம நல்ல பாசிட்டிவான காரியங்களை பேசும்போது, நம்ம விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அதை கட்டளையிடுகிறார். அதே போல நம்முடைய நாவிலிருந்து பெருமையான காரியங்கள் வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவனுக்கு என்ன பண்ணுதாம்? எரிச்சலை உண்டாக்குகிறது. யோசிச்சு பாருங்க, அற்ப மனிதர்களாகி நம்ம கம்பெனியோட ஒரு ஓனர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவர் இடத்துலேயே ஒரு சேலரி வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயி. அப்போது அந்த கம்பெனியோட ஓனர் அன்றைக்கி திடீர்னு ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் இடத்துல பேசுகிறதுக்கு ஒரு 5 minutes சான்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர்கிட்ட போயிட்டு, நான் என்ன இந்த சம்பளத்திலேயே வாழ்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் ஊரில் எனக்கு இல்லாத தோட்டமா துறவா என்கிட்ட இல்லாத பணமான்னு அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பெருமையாக நீங்கள் பேசி பாருங்களேன், என்ன ஆயிரும்? சீட்டு கிழிஞ்சிரும். உண்மையா இல்லையா? தேவன் இடத்துல நம்ம சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம், நான் பெருமையாக பேசுறது மனிதர்களிடத்துல பேசுகிறோம். நான் இந்த மனிதன் போலவா, நான் உன்ன மாதிரியா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமான்னு நம்முடைய பெருமைகளை மனிதர்களோடு பேசுகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அது நிமித்தம் எரிச்சல் ஆகிறாருங்கிறத நம்ம பல வேளைகளில் உணர்ந்து கொள்வது இல்லை. ஆமீன். ஒரு கோட் ஒன்று வாசித்தேன். நம்ம மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ, சக மனிதர்களை, உங்கள் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எனிமீஸாக கூட இருக்கலாம், நீங்கள் அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அது யாரை ட்ரீட் பண்ணுறதுக்கு சமம்? தேவனை ட்ரீட் பண்ணுறதுக்கு சமம். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த அற்பமாக பார்க்குறல்ல நீ ஒரு மனுஷனை, அவனுக்கு நீ என்ன செய்கிறியோ, அவனை மனசில் நீ என்ன நினைக்கிறியோ, என்ன பேசுகிறியோ, அதை நீ அவனை பார்த்து செய்யலை, எனக்கு செய்கிற. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ ஒரு கலசம் தண்ணீர், இந்த ஒரு சின்ன ஏழைக்கு நீ இறங்குறேன்னா அது கர்த்தருக்கு கடன் கொடுக்குறேன். நம்ம அதை ஓகே, நான் இவங்களுக்கு நான் இறங்கி கடன் கொடுத்தா நான் தேவனுக்கு கொடுக்குறேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே வேதம் தான் நமக்கு சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதீங்க. ஏன்னா இவங்களை அற்பமாக நீங்கள் எண்ணீங்கன்னா அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் தேவனை அனுதினமும் தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். அப்போ நீங்க அவர்களுக்கு விரோதமா பெருமையானவர்களை பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு எதிராக பெருமையா பேசுறோம்னு அர்த்தம்? தேவனுக்கு எதிராக. தேவனுக்கு எதிராக ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அசைக்க முடியாது. ஆமேன். அவன் அசைச்சானா உயிரோடு இருக்க முடியாது. ஆமேன். தேவன் அதை தான் விரும்புகிறார். அவருக்கு எரிச்சல் உண்டாக்குகிறது. உன்னை நான் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன், நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்த, ஒருவரும் கடக்க கூடாததா இருந்த, ஒருத்தர் உன்னை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த, ஒருத்தரும் உன்னை கண்டுக்கிடாத ஒரு சூழ்நிலையில இருந்த, அப்படிப்பட்ட உன்னை நான் தேடி வனாந்தரத்துல திராட்சை குலைகளை தேடி வர்றது போல நான் உன்னை தேடி வந்தேன். உன்னை தேடி வந்து உன்னை தெரிந்து கொண்டு மகிமையான இடத்துல நான் உன்னை உட்கார வைத்திருக்கும் போது, அதே மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை, அதே மாதிரி அப்பதான் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு வருகிற மனுஷனை, இல்லை கொஞ்சம் உங்களோட ஸ்டேட்டஸ்ல லோவா தெரிகிற மாதிரி இருக்கிற மக்களை நீங்கள் அற்பமாய் பார்த்து உங்கள் நாவை அவர்களுக்கு விரோதமாய் அசைக்கும் போது கர்த்தர் அதை கேட்கிறார். அவர் கேட்கிறது மாத்திரம் இல்லை, அவர் அதை கேட்டு அவர் எரிச்சல் அடைகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அப்ப நிறைய வேலைகளை நம்ம விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னது? நம்முடைய நாவு பெருமையா. நம்ம நினைக்கிறோம் நான் ஆண்டவருக்கு விரோதமா எதுவுமே பெருமையா பேசலையே, ஆண்டவரே அந்த பரிசையை போல, ஆண்டவரே நான் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படி இப்படின்னு நான் எதுவுமே பெருமையா பேசலையே. அற்ப மனிதர்களுக்கு நாம் எதை பேசுகிறோம்? நம்ம நாவை அசைத்து, நான் யாரு தெரியுமா, என்னை இந்த ஃபீல்டில் என்னை அடிச்சுக்க ஆள் இல்லை தெரியுமா, அவ்வளோ திறமைகள் எனக்குள்ளே இருக்கு தெரியுமா, இது எல்லாம் யாருடைய கரத்திலிருந்து வந்தது? தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. அவர் திறந்ததுனால நம்ம பெற்றுக்கொண்டோம். அவர் கரங்களை திறந்ததுனால நம்ம பெற்றுக்கொண்டோம். அவர் என்னைக்கு கரங்களை மூடிக்கொள்வாரோ அன்னைக்கு எல்லாமே போயிடும். ஆமேன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பெருமை தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கும். ஆமேன். நாம் தெரிந்து கொள்ளணும். 2வது அவர்களுடைய கிரியைகள்.
அவங்களுடைய கிரியைகள். முதலாவது அவர்களுடைய நாவு பெருமையானவைகளை பேசி கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குச்சு. அவர்களுடைய கிரியைகள், நிறைய வேலைகளில் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நம்ம கையில் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த மாதத்திற்கு நம்ம கையில் இந்த மாதத்தை நடத்துவதற்கு பணம் இருக்குதுன்னா, ரொம்ப தைரியமாய் நம்முடைய பணங்களை என்ன பண்ணுவோம், செலவழிப்போம். போகணுமா, இது வேணுமா, நான் பார்க்குறத வாங்கணும்னு நினைப்போம், பிள்ளைங்க கேட்குறத வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் பணம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பாருங்களேன், ஒரு 100 ரூபா தான் உங்கள் கையில் இருக்குது. அப்போது ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும்னா அது ரேட் என்னன்னு கேட்போம். இது நமக்கு இப்போ தேவையான்னு யோசிப்போம். இது நம்மளுக்கு பயன்படுமா, ரொம்ப அத்தியாவசியமாக தேவையா? ஏன்னா இந்த 100 ரூபாய்க்குள்ளே தான் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும்னா நாம் அதை பார்த்து பார்த்து கவனித்து, ஏசப்பா என்னை வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பக்குவமாக என்ன பண்ணுறோம், நம்ம செலவு செய்கிறோம். ஆனால் நம்ம பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னா போயிட்டு ரொம்ப நாளாக நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்ததோ, இல்லை அது இப்போ தேவையே படாது, அத்தியாவசியமாக இருக்காது, ஆனால் நம்ம கையில் பணம் இருக்குது, அதனால தைரியமாக என்ன பண்ணுவோம், அதை தேவனிடத்தில் கேட்குறதுக்கோ எது பண்ணுறதுக்கோ மாட்டோம். தேவனிடத்தில் பணம் வேணும்ப்பா, ஏசப்பா இந்த காரியத்துக்கு எனக்கு தேவை இருக்குது, எனக்கு பண தேவைகளை சந்திச்சு கொடுங்க என்று நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பணத்தை தந்த உடனே டக்குன்னு நம்ம மனசில் என்னென்ன இருக்கோ டக்குன்னு செலவு பண்ணிட்டு திரும்ப பாக்கெட் காலியானோடனே, ஏசப்பா எனக்கு திரும்ப அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு இந்த தேவையை சந்திச்சு கொடுங்கப்பா. பணம் கையில் வந்தோடனே நம்முடைய கிரியைகள் எதை சார்ந்து போயிடுது, நான் என்ன இச்சிக்கிறேனோ, நான் எதை வாஞ்சிக்கிறேனோ, எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது தேவைன்னு நினைக்கிறேனோ அதை செய்யும்படி என்னுடைய கிரியைகள். அது எதை அடையாளப்படுத்துது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன நினச்சாலும் வாங்குவேன். ஃப்ரைட் ரைஸ் வேணுமா வாங்கி சாப்பிடுவேன், நூடுல்ஸ் வேணுமா வாங்கி சாப்பிடுவேன், இது வேணுமா நான் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் பணம் இல்லாத சூழ்நிலையில் வீட்டில் இட்லி தான் இருக்குது, அதுவும் காலையில் வேக வச்சது தான் அப்படின்னாலும் சரி வைங்க, ஏன்னா பாக்கெட்டில் என்ன இல்லை, பணம் இல்லை. அப்போ பணம் இருக்கும்போது நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது. இதே போல தான் நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் நம்ம கூட நிற்கும் போது நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது. தேவனை எரிச்சல் படுத்துகிற கிரியைகள் நமக்குள்ளே இருந்து, அது பெருமையான பேச்சாக இருக்கலாம், அந்த பெருமையின் சிந்தனைகளாக இருக்கலாம், பெருமையின் கிரியைகளாக இருக்கலாம். சில வேளைகளில் நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய அழகை குறித்து, நம்முடைய திறமையை குறித்து நம்மளுக்கு நிறைய பெருமைகள் இருக்குல்ல. பாஸ் நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தேன் பார்த்தியா, எனக்கு எவ்வளோன்னு, ஆனால் நீ 5 வருஷமாக இதே கம்பெனியில் தான் குப்பை கொட்டுற, ஒன்றுமே இதை பற்றி உனக்கு என்ன பண்ணல தெரியல, ஆனால் பார்த்தியா நான் எப்படி இதை கேட்ச் பண்ணிட்டேன், கேம்ப்ஃபயர் மாதிரி கற்பூரம் மாதிரி எப்படி நான் இதை பிடிச்சிக்கிட்டேன், ஒரு ஐடியா சொன்னேன்னா எப்படி நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த திறமை தேவன் கிருபையாய் நமக்குள்ளே அவர் போட்டது. ஆமென். அவர் கொடுக்க போய் நம்ம வாங்கி கொண்டோம். அப்போது நம்முடைய கிரியைகளும் நம்முடைய நாவும் எப்பொழுது பெருமையான காரியங்களை செய்து பெருமையான காரியங்களை பேசுதோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவனை நான் எரிச்சல் படுத்துகிறேன். ஆமேன். தேவனை எரிச்சல் படுத்திட்டு நம்மளால் நிம்மதியாக உட்கார முடியாது. ஆமேன். அதனால தேவன் சில வேளைகளில் பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் வியாதிக்கும் சில வேதனைகளுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம், ஏன்னா நாம் பெருமையான காரியங்களை செய்து தேவனை என்ன பண்ணிட்டோம், எரிச்சல் படுத்திட்டோன்னு அர்த்தம். ஆமேன். இதற்கான தீர்வு என்ன? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பெருமையானவர்களை பேசிட்டேன், என்னுடைய கிரியைகள் பெருமையாக இருக்குது, ஏதோ தேவனுக்கு உகந்ததை நான் செய்யலை, அதனால் ஏதோ ஒரு காரியத்தினால நான் விழுந்துட்டேன், நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, முன்னாடி நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, முன்னாடி நான் சுயமாக ஃப்ரீடமாக யோசித்து ரிலாக்ஸாக எந்த ஒரு குழப்பத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன், ஆனால் இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. இந்த மாதிரி முன்னாடி இருந்த அது ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், இல்லை நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், வேதத்தை நான் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நான் நிறைய காரியங்களில் விழுந்து போயிருக்கிறேன் என்று உணர்ந்தீங்கன்னா, நாம் எதனால் விழுந்தோங்கிறதுனா நம்ம ஒன்று நம்முடைய நாவல் அது கிரியைகள் என்று பார்த்தோம். ஸோ இப்போது இதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது, நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் விழுந்து போயிட்டேன், நான் உணர்றேன், அதுக்கான ரீசன் என்னுடைய நாவு என்னுடைய கிரிகள் நிமித்தமாக தேவனை எரிச்சல் படுத்தினேன். பெருமை நான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவனை எரிச்சல் படுத்துகிற காரியம் எனக்குள்ளே காணப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த விழுதல் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தல் 2:5 சொல்லுகிறது, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. இப்போ நான் பேசி கொண்டு இருக்கும் போதோ சரி, இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த
பகுதியை நீங்கள் தியானிக்கும் போதோ தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன நிலைமையிலிருந்து நான் விழுந்தேன், எதனால, ஒருவேளை என்னுடைய பேச்சுனாலையா, என்னுடைய கிரியைகள்னாலையா, ஒருவேளை அதிக கோபத்தினால, இல்லை அதிகமான இந்த கவலையினால, இல்லை அதிக கசப்புனால, இல்லை மன்னிக்க முடியாத காரியங்கள்னால, எதனால நான் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தேன் என்பதை எனக்கு உணர்த்துங்கன்னு நீங்கள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன நிலைமையிலிருந்து விழுந்திருக்கிறீங்க, எந்த காரியத்தில் விழுந்திருக்கிறீங்க, எதனால இந்த விழுதல் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குங்கிறத அவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை வைத்து நீங்கள் மனம் திரும்புகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களை விழுந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, ஒரு காலத்தில் நல்ல ஸ்டேட்டஸில் நல்லா இருந்து சந்தோஷமாக இருந்து ஆண்டவருக்குள்ள நல்ல ஆண்டவருடைய ஜெப அனுபவங்களில் ஆண்டவரை குறித்த அன்பில் வளர்ந்து கொண்டிருந்த நாம் நம்முடைய நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்ப நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் இறங்கி வந்து தாவீதின் கூடாரம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவாராம். ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? நீங்க ஒருவேளை நல்ல சமாதானத்தோடு இருந்த வாழ்க்கையை இழந்துட்டீங்கன்னா, நல்ல பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தோடு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப அதை விட அதிகமா சம்பாதித்தும் உங்களால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. உங்க ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் வெளிப்புறமாய் மாத்திரமல்ல, உங்களுடைய குணங்களா கூட இருக்கலாம். முன்னாடி நல்ல ஒரு பண்புகளோடு இருந்திருப்பீங்க, அன்பா பழகி இருப்பீங்க, ரொம்ப கசப்புகளை வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, மன்னிக்க முடியாத சுபாவங்கள்லாம் உங்களுக்குள்ள இல்லாம இருந்தது. யாரையும் ஈஸியா மன்னிச்சு யார் இடத்துல அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல குணங்கள் நிறைய உங்களுக்குள்ள வளர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா நாட்கள் செல்ல 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 ஒவ்வொரு மனிதர்களுடைய சூழ்நிலைகள், நீங்க சந்திச்ச காரியங்களை பார்த்து மனிதர்களை தாழ்வாய் நினைக்கிறது, அற்பமா நடத்துறது, மன்னிக்க முடியாம கசப்பு, இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் அது அது இழந்து போயிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்ப உன்னை ஒப்பு கொடுக்கும் போது மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்படி எடுப்பித்து கட்டினோ அதே போல நீ இழந்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நான் மறுபடியும் எடுப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் திறப்புகளை அடைத்து, திறப்புகள்னா சில வேளைகளில் சில வாசல்கள் அந்த சுற்றி அடைக்கப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு வாசல் வழியா, ஒரு ஓட்ட வழியா, ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கும், அது வழியா சத்துரு சில காரியங்களை விழுதற்கு ஏதுவான காரியங்களை, அது அக்கிரமங்களா இருக்கலாம், பாவங்களா இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த திறப்புகள் வழியா உள்ள அனுப்பிட்டே இருப்பான். அது அந்த சிந்தனையில் அந்த திறப்பு இருக்கலாம், உங்க நாவல் இருக்கலாம், இல்லை உங்க செவிகள்ல இருக்கலாம். அந்த திறப்புகள் வழியாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தரை எரிச்சல் ஊட்டுகிற காரியங்கள் உங்களுக்குள்ள வந்துட்டே இருந்ததுல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திறப்புகளை நான் அடைப்பேன். ஆமென், ஆமென். அடுத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவேன். ஆமென். ஒருவேளை நீங்க நல்ல நிலைமையில் நல்ல சமாதானத்தோடு இருக்கும்போது, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது இருந்த நிலைமையிலிருந்து விழுந்து போனதுக்கு பிற்பாடு அந்த ஆரோக்கியத்தை இழந்திருப்பீங்க. அதுல சில காரியங்கள், சில அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் ஆத்துமால சில காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்க ஆவியில சில காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பழுதாய் போயிருக்கிறது சில இடங்கள், அது பழுது ஒரு வியாதி வந்துருச்சு, நிறைய மெடிசன் சாப்பிட்றோம், அப்போ கிட்னியில் இவ்வளோ மெடிசன் சாப்பிட்டதுனால கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதில் பழுதாய் போயிருக்கிறதுல உங்கள் ஆவியில், ஆத்துமால, சரீரத்தில் பழுதாய் போனவைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். பூர்வ நாட்கள் முன்னாடி எப்படி இருந்ததோ, ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருந்ததோ, அந்த குழந்தை பிறந்தோடனே எப்படி அது ஒரு ஆரோக்கியமாய் அதோடைய அவயவங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே போல் பூர்வ நாட்களில் நீங்கள் எவ்வளோ சமாதானமாக இருந்தீங்களோ, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தீங்களோ, எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்களோ, அதே போல பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று. இனிமே தான் இந்த வசனத்தில் ஒரு ஹைலைட் இருக்கு. யார் சொல்றாரா இதை? எப்படி முடிகிறது? சொல்லுகிறார் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் யாரையோ வச்சு செய்வேன், அல்லது நீ எனக்கு டைம் கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம் அந்த காரியத்தை ஹீல் பண்ணும். சில பேர் சொல்லுவாங்க, டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். நீங்க அதுக்கு டைம் கொடுங்க, அது ஹீல் ஆகும். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் ஒருபோதும் எதையும் ஹீல் பண்ணாது. இயேசு மாத்திரமே நம்ம ஹீல் பண்ண முடியும். ஆமென். இந்த காரியம் ஒரு 2 பேருக்குள்ள சமாதான குலைச்சல் ஆயிடுச்சுன்னா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நல்ல பேசிட்டு
இருந்த ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஐக்கியமா இருந்த நண்பர்களுக்குள்ள ஒரு சமாதான குலைச்சல் வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் இது ஆற போடு சரியா போயிடும். 2 நாள் ஆற போட்டா அது சரியா போகிறது இல்லை. இயேசு அந்த இடத்துல இறங்கி வந்தா மட்டுமே அது சரியாகும். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனம், இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க வந்து செய்ய போறது இல்ல, இதை நானே செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதை நான் தான் செய்ய முடியும், நானே இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ நம்ம மனம் திரும்ப, நான் விழுந்துட்டேன் இயேசுப்பா, நான் இந்த காரியத்துல இருந்து மனம் திரும்புகிறேன், நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதை சீர்படுத்தி அது பூர்வத்துல எப்படி இருந்ததோ அதே போல ஸ்தாபித்து அதன் திறப்புகளை அடைத்து இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? முன் இருந்தது போல ஃப்ரெஷ்ஷா ஒரு அந்த ஃப்ரெஷ் அன்பு, தேவன் மேல ஒரு ஃப்ரெஷ் அன்பு, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல தேவனை முத தெரிந்து அவர்கிட்ட வரும்போது அந்த அன்பு, அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை எப்படி இருந்தது? முன் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பார். ஆமென். ஆமென். ஒருவேளை நான் மனம் திரும்புதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் விழுந்து போயிட்டேன், ஓகே, வாழ்க்கை அப்படியே நான் ஓட்டிகிட்டே இருக்கிற காலம் வரைக்கும் போயிடுவேன், நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 2:5 வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2:5 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரொம்ப பரிச்சயமான வசனம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனம். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்பணும்னா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து கட்டி உன்னை முன் இருந்தது போல ஸ்தாபிச்சிருவேன். ஒருவேளை நான் மனம் திரும்ப எனக்கு விருப்பம் இல்லை, நான் விழுந்துட்டேன், ஓகே, விழுந்து போன நிலைமையில என்ன இப்படி தானே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே, இப்படியே என் வாழ்க்கை ஓட்ட விரும்புவேன், என்னால் மனம் திரும்ப முடியாது, எனக்கு இந்த காரியத்தை விட்டுட்டு வர முடியாது, ஆண்டவர் இதை தான் உணர்த்துறாருன்னு தெரியுது, ஆனால் என்னால் அதை விட முடியாதுன்னு நீங்கள் பிடிவாதமாய் நின்றீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி போடுவேன். விளக்கு தண்டு நிறைய அதற்கான அர்த்தங்கள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர், இயேசு, விளக்கு தண்டுக்கு. இன்னைக்கு நான் உங்க மத்தியில சொல்ல போற காரியம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நீங்கள் விழுந்து போயிட்டீங்கன்னா, ஆண்டவர் மனம் திரும்புவதற்கான தவணைகளை கொடுக்கும்போது, மனம் திரும்புவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் முன்னாடி வைக்கப்படும் போது, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாத தருணத்தில், நீங்கள் அதை நான் மனம் திரும்ப மாட்டேன்னு மனம் திரும்புவதற்கு உங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் நடுவிலிருந்து எடுத்து விடுகிறார். ஆசாரியர்கள் இடறி விடாதபடிக்கு தேவ பிரசனம் இங்கே இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தான் என்னது? குச்சு விளக்கு. தேவன் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். தேவன் சொல்லுகிறார், நீ மனம் திரும்புறதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது, தவணைகள் கொடுக்கும்போது, உன்னை உணர்த்தும் போது நீ கடினமாக இருந்தன்னா என் பிரசனத்தை உன்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவேன்? நீக்கிடுவேன். நிறைய பேர் தங்களுடைய பிரசனத்தை இழந்தவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்காங்க கடினமாக. சில சபைகள் தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டு தேவன் கடந்து போயிட்டார், ஆனால் சபைகள் இயங்கி கொண்டு இருக்கு. சில குடும்பத்திலிருந்து தேவ பிரசனம் விலகிருச்சு, ஆனால் அந்த குடும்பங்கள் ரொம்ப கடினத்தோடு இயங்கி கொண்டே தான் இருக்குது. அவங்களுக்கு விழுந்த நிலைமை புரிகிறது. தேவன் இந்த காரியத்தை குறித்து எரிச்சல் அடைஞ்சுதான் அப்படின்னு சில பேர் அது வரைக்கும் கூட கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த விட வேண்டிய காரியத்தை விட்டு மனம் திரும்ப தங்களை அர்ப்பணிக்காமல் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்கள் அநேகம் பேர். நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அபிஷேகம் பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராகியமாக நின்ற பிள்ளைகள் மனம் திரும்ப தங்களை அர்ப்பணிக்காமல் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாய் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காங்க. இதுதான் தி க்ரூஷியல் பார்ட். இதுதான் ரொம்ப கொடூரமான பார்ட். தேவ பிரசன்னம் இல்லாமல் வாழ்ந்துடலாம், தேவனிடத்தில் போய் சேர முடியாது. ஆமென். இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம், தேவ பிரசன்னம் இல்லாமல் கடினமாக எப்படியோ வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த வாழ்க்கையின் முடிவில் தேவனை போய் சந்திக்கணும். ஆமென். சந்திக்கணும்னா தேவ பிரசன்னத்தோடு வாழ்ந்தான் மாத்திரம்தான் முடியும். விழுந்து போயிட்டோம், ஓகே. வேதம் சொல்லுகிறது எரேமியா 8:4 விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. நீ விழுந்துட்ட, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குழியில் விழுந்துட்ட, அது குழின்னு தெரியுது. எப்போ நீ ரியலைஸ் பண்ணுறியோ டக்குன்னு யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? எழுந்துக்கணும். விழுந்து அடிபட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் டக்குன்னு யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம்ல. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாய் உன்னுடைய ஸ்பிரிச்சுவலி, உன்னுடைய ஆத்மாவில் நீ விழுந்து போய் எத்தனை வருஷங்களாய் அதே இடத்துல அதே சேற்றில் புரண்டு கொண்டு இருப்ப.
தேவன் சொல்லுகிறார், நீ விழுந்த நிலைமை, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தங்கிறத நினைச்சு மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என் சமூகம் உன்னை விட்டு கடந்து போயிடும். என் பிரச்சனை உன் கூட வராது, உன் மத்தியில் அது தங்கி இருக்க முடியாது. யார் மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தான் தேவ பிரச்சனை இறங்கி இருக்கும். தேவ பிரச்சனை ஒரு இடத்துல தங்கி இருக்கணும்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புகிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் தேவ பிரச்சனை இருக்கணும், என் குடும்பத்தில் தேவ பிரச்சனை இருக்கணும்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார்னா நான் மனம் திரும்புறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆண்டவருக்காக அதை விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்போ நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனோ அப்போ தான் தேவ பிரச்சனை என் கூட இருக்கும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு வாகனத்தில் போட்ட உடனே தேவன் நம்ம போகிற இடம்லாம் கூட வர முடியாது. நாம் மனம் திரும்ப நம்மை அர்ப்பணிக்கும் போது மாத்திரம்தான் அவருடைய சமூகம் நம்ம கூட வரும். ஆமேன். நான் எங்கே போனாலும் என் கூட வருவார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட பண்ண வாக்குத்தத்தங்கள் உறுதி. அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறார், உங்கள் கூட இருந்து உங்களை நடத்தணும்னு விரும்புகிறார். ஆனால் அவர் மனம் திரும்பும்படி உங்களை உணர்த்தும் போது நீங்கள் அது எவ்வளோ பெரிய காரியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு அது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே இன்கம்ப்ளீட்டாக தெரியலாம், அது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு கூட தெரியலாம். ஆனால் அது தேவன் அந்த இடத்துல இருந்து மனம் திரும்ப சொல்லுகிறார் என்றால் அதை விட்டு சீப்போன்னு விட்டுட்டு வந்துடணும். அதை விடாத பட்சத்தில் தேவன் உங்கள் கூட இருந்து டிராவல் பண்ண மாட்டார். ஆமேன். தேவன் உங்களோடு கூட பயணிக்க முடியாது. தேவன் உங்களோடு கூட மனம் திரும்பாத ஒரு மனிதனோடு, மனம் திரும்பாத ஒரு ஆத்மாவோடு தேவனுடைய பிரசனம் பயணிக்க முடியாது. இப்போ தேவன் நம்ம கூட பயணிக்கணும்னா, நம்ம வீட்டில் அவர் வந்து தங்கி இருக்கணும்னா மனம் திரும்ப எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. என்னைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன் இல்லை. பரலோகம் போகிற வரைக்கும் நம்முடைய மனம் திரும்புதல் நடந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டிய பகுதிகள் இருக்குது. தேவ பிரசன்னத்திலே இருக்கிற மனிதனால் தான் நாம் இந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். எந்த வீட்டில் தேவ பிரச்சனை இருக்குதோ அவர்கள் தான் உணர்ந்து கொள்வார்கள், நான் இதில் சரிப்படுத்தப்படணும், நான் இதில் சரியாகணும், நான் இதை கொஞ்சம் மாற்றிக்கிடணும்னு. யார் உணர்ந்து கொள்வார்கள்? தேவ பிரச்சனை யார் வீட்டில் இருக்கோ அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எந்த சபை விழுந்த நிலைமையிலிருந்து மனம் திரும்பும், தேவ பிரச்சனை அந்த சபையில் இருந்தால் மட்டும்தான் விழுந்து போனவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆமேன். இல்லை தேவ பிரச்சனை ஒரு சபையில் இல்லைன்னா அவர்கள் செய்கிற துணிகரமான பாவங்களுக்கு காரணங்களை சொல்லி வாழ்வார்கள். அவர்கள் செய்கிற ஆராதனைகளுக்கு காரணம் சொல்லுவாங்க, அதுல அதற்கு ஏற்ற போல வசனத்தை எடுத்து பேசுவாங்க. அங்க மனம் திரும்புதலுக்கு இடம் இருக்காது. ஏன்? அந்த சபையில தேவ பிரசன்னம் இல்ல. நீங்க தெரிந்து கொள்ளணும், ஒருத்தங்க மனம் திரும்பல, மனம் திரும்புகிறதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க, மனம் திரும்புகிறதற்கு இருதயத்தை கடினமா வச்சிருக்கிறாங்கன்னா தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இல்லை, அந்த மனிதர்களிடத்துல இல்லைன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு ஆமேன். ஆமேன். நீங்கள் நினைக்கலாம், என் கூட ஆண்டவர் எப்பவுமே வருவார், வர விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்பும் போது, மனம் திரும்பி குணப்படும் போது அவர் நம்ம மத்தியிலே இருந்து நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். விழுந்து போன நிலைமைங்கும் போது நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து, நம்ம விழுந்துட்டோன்னு தெரியும், எவ்வளோ தூரம் விழுந்திருக்கோன்னு தேவ பிரசனத்தில் உட்காந்தா தான் தெரியும். எங்கே இருந்து எங்கே விழுந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து விழுந்தீங்களா, தேர்ட் ஃப்ளோர்லேருந்து விழுந்தீங்களா, பட்ட அடி, காயங்கள், போன்ஸ் பிரேக்கிங், இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். சில பேர் அதை உணர்ந்து, நீங்கள் பெஸ்ட் பார்ட் இது தான், நீங்கள் ஒரு வேளை 3வது மாடியில் 5வது மாடியிலேருந்து விழுந்து உயிர் மட்டும்தான் ஊசலாடிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் வரும்போது அவர் பூர்வ காலத்தில் உங்களை இருந்தது போல, முன் இருந்தது போல ஸ்தாபிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமேன். அவரால் செய்ய முடியும். எப்படி எந்த நொந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் போனாலும் அந்த இடத்திலிருந்து உங்களை மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு தருகிறதற்கு அவராலே ஆகும். இதை செய்கிற கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஆமேன். அவர் நான் ரொம்ப வருஷங்களாய் விழுந்து போயிருக்கேன் இந்த காலத்தில், இந்த காரியத்தில். இது ரொம்ப வருஷமாய் நான் இந்த இடத்துல நான் விழுந்து போய் இந்த காரியங்களால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறேன். தேவன் என்னை மறுபடியும் முன்னிருந்தது போல ஸ்தாபிப்பாரான்னு கேட்டா 100% இல்லை, 1000% கூட வச்சுக்கோங்க, அவரை ஸ்தாபிக்க அவருக்கு வல்லமை இருக்குது. ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே. நீங்கள் மனம் திரும்பும் போது அவர் இறங்கி வந்து ஒவ்வொன்றா உட்காந்து இன்ச் பை இன்ச்சா ரெடி பண்ணி உங்களை மறுபடியும் பக்காவா ரெடி பண்ணி என்ன பண்ணிடுவார், உயர்த்திடுவார். நீங்கள் மனம் திரும்பும் போது ஒரு மனுஷன் வாழ்க்கையில விழவே கூடாதா?
விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஒரு மனுஷன் விழவே கூடாதானா, நம்ம விழ வேண்டிய சில இடங்கள் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கே விழணும்? மார்க் 7:25 சொல்லு, வாசிக்க வேண்டாம். மார்க் 7:25 சொல்லுது, ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்தாங்களாம். ஆமென். எங்கே போய் விழணும்? இயேசுவின் பாதத்தில். நான் விழவே கூடாதா? ஐயோ நான் விழு. இயேசுவின் பாதத்தில் போய் விழணும். ஆமென். மார்க் 4:8 விதை விதைக்கிறவர்களுடைய அந்த ஓமையை நம்ம பார்க்குறோம். நல்ல நிலத்தில் விதை போய் விழுந்ததான். ஆமென். நல்ல நிலத்தில் போய் விழுந்த விதையை போல் நம்ம நல்ல நிலத்தில் போய் விழணும். ஆமென். நல்ல நிலத்தில், நல்ல சபையில், நல்ல தேவ பிரசன்னம் இருக்கிற சபையில் நம்ம இருக்கணும். நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய வேர்வை விழணும் தேவனுடைய பாதத்தில். இரத்தத்தின் பெரும் துளிகளாய் இயேசு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளை விழுகிற வரைக்கும் ஜெபிச்சிருக்கிற. போய் பாவத்தில் விழுறோம், சேரு மாதிரி இருக்கு, அவ்வளோ கொடுமையான ஒரு அவலட்சணமான பாவத்தில் போய் விழுந்து உருண்டு பரல்றோம். தேவனுடைய அன்பை பெற்ற நாம், தெரிந்து கொண்ட நாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் பாவத்தில் போய் அப்படி விழுறோம். என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்முடைய வேர்வை சிந்தி ஜெபிச்சிருப்போமா? நம்முடைய வேர்வை தேவனுடைய பிரசன்னத்தில் ஊற்றப்பட்டு இருக்குமா? நம்முடைய கண்ணீர் ஊற்றப்பட்டிருக்குமா? கண்ணீர் தேவனுடைய பாதத்தை போய் நினச்சிருக்குமா? நம்முடைய கண்ணீர் தேவனுடைய பாதத்தில் போய் விழணும். நாம் தேவனுடைய பாதத்தில் போய் விழணும். அப்போ நம்ம விழ வேண்டிய இடம் என்று இருக்கிறது. அது என்னது? இயேசுவின் பாதம். தேவனுடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீர் ஊற்றப்படணும், அது போய் விழணும். நம்முடைய காரியங்கள் நம்ம போய் பாவத்தில் விழுறோம், அதில் விழுறோம். இயேசுவின் பாதத்தில் போய் விழ கற்றுக்கொள்ளணும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்தோம் விழுந்து போன நிலை, நிறைய விழுந்து போன நிலை. கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய நாவும் நம்முடைய கிரியைகளும். நம்ம என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோங்கிறத உணர்ந்து நாம் மனம் திரும்பும் போது மறுபடியும் நம்மை முன்னிருந்தது போல ஸ்தாபிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நான் மனம் திரும்ப மாட்டேன்னா தேவ பிரசன்னம் உங்களை விட்டு கடந்து போயிடும். நாம் விழ வேண்டிய இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் என்னது? இயேசுவின் பாதம். ஆமென். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல இயேசுவின் பாதத்தில் போய் விழுங்க. இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியத்தில் நான் விழுந்துட்டேன், நான் எப்படி இருந்த குடும்பத்தில் இருந்தேன் தெரியுமா? என் குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குட்டி பரலோகம் போல் இருந்தது. என் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? என் மகிழ்ச்சி, நான் என் வாழ்க்கையில் எப்படி காரியங்களை செய்து கொண்டிருந்தேன் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ இருந்து எங்கேயோ விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னா, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதை முன்னிருந்தது போல ஸ்தாபிக்க என்னால் முடியும்னா, உன் வாழ்க்கையை முன்னிருந்தது போல கட்ட என்னால் முடியும். ஆமென்.